தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூயாவியாரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். தூயாவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 11ஆவது அதிகாரம் 28 முதல் 29 முடிய உள்ள இறை வார்த்தைகள். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இந்த ஜெபம் இயேசுவினுடைய ஜெபத்தின் தொடக்கமான பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை மிகவும் ஒத்திருக்கிறது. ஏனெனில் இரண்டுமே தந்தையின் பரிசுத்தத்தையும் இறையாண்மையும் நேரடியாக ஏற்றுக்கொண்டு துதிப்பதன் மூலம் தொடங்குகின்றன. இயேசுவினுடைய ஜெபம் ஒரு பரிபூர்ண ஜெபமாக இருப்பதற்கு காரணம் அது இயேசுவால் தாமே நமக்கு அருளப்பட்டது என்பதே. தந்தையை அழைத்த பிறகு அது 7 விண்ணப்பங்களை முன்வைக்கிறது. புனிதர்களான புனித தோமா, அக்வினாஸ் மற்றும் அகஸ்டின் ஆகியோரின் கூற்றுப்படி முதல் 2 விண்ணப்பங்களான உமது நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக மற்றும் உமது ராஜ்யம் வரட்டும் என்பவை நம் வாழ்வின் மைய நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. அதாவது இறைவனை நித்தியமாக மகிமைப்படுத்துவதும் அவருடைய விண்ணக அரசின் முழுமையான அங்கத்தினர்களாவதன் மூலம் அந்த மகிமையில் பங்கு பெற்று அதில் தீவிரமாக பங்கேற்பதுமாக ஆகும். இன்றைய ஜெபத்தில் இவைகள் சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என்றும், மகன் தன் விரும்பும் நபர்களுக்கு தந்தையை வெளிப்படுத்த தேர்ந்தெடுக்க முடியும் என்றும் இயேசு கூறுகிறார். இயேசு தந்தையை நமக்கு வெளிப்படுத்தும் போதுதான் அவருடைய ஜெபத்திலும் தந்தையுடனான நெருங்கிய உறவிலும் நாம் ஈர்க்கப்படுகிறோம். மகனை தவிர வேறு எவருக்கும் தந்தை தெரியாது. மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். இயேசு தம்மீது வைத்திருக்கும் அதே அன்பினால் நாமும் தந்தையை அறிந்து நேசிக்க வேண்டும் என்று ஆழமாக விரும்புவதால் அவருடைய ஜெபம் தொடர்கிறது. குறிப்பாக சோர்வு, பலவீனம் அல்லது பாவத்தால் பாரம் சுமக்கும்போது அவருடைய இரக்கமுள்ள வல்லமைக்கும் மகிமைக்கும் முன்பாக நம் பாரங்களை கீழே வைக்குமாறு அவர் நம்மை மென்மையாக அழைக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த மென்மையான அழைப்பு நமக்காக இயேசுவின் ஆழமான விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது நாம் தந்தை மீதான அவருடைய அன்பில் பங்கெடுத்து தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான ஐக்கியத்தில் நெருக்கமாக பங்கு கொண்டு அதன் மூலம் மகா பரிசுத்த திருத்துவத்தை நமது பூமிக்குரிய பயணத்தில் மட்டுமல்ல நித்தியமாக பரலோகத்திலும் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே அந்த விருப்பம். உண்மையில் நாம் எவ்வளவு உன்னதமானதும் மகிமையானதுமான ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம். இந்த அழைப்பை உணர்ந்து ஆண்டவர் இயேசுவின் குரலுக்கு செவி கொடுத்து சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய சுமைகளை ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து அவர் தருகிற இளைப்பாறுதலை இன்று பெற்றுக்கொள்ள இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. மாட்சியின் ஆடையால் எங்களை அலங்கரித்து அழகு பார்க்கும் எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம்மை நன்றியோடு துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எங்கள் துன்பங்களையெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, எங்கள் நோய்களையெல்லாம் குணமாக்குபவரே, எங்களை எல்லாவித அச்சத்தினின்றும் சோதனை வேதனைகளிலிருந்தும் மீட்கிறவரே,
உமக்கே மாட்சியும் நன்றியும் புகழ்ச்சியும் ஆராதனையும் உண்டாக கடவதாக. இன்று நாங்கள் வாசித்த நற்செய்தியில் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தவரே, இதோ வாழ்வின் தேவைகளால் வருந்தி உடல் சுகத்தை இழந்து மனதில் காயத்தோடு இருக்கிற முது அன்பு பிள்ளைகளை முது கரங்களிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் கவலைகள் யாவற்றையும் ஆண்டவரிடத்தில் விட்டுவிடுங்கள் என்று விவிலியத்தில் வாசிப்பதைப் போல எங்கள் கவலைகள் அனைத்தையும் முது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, எங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பொறுப்படுத்தி வழிநடத்துகிறவரே, முது நாமத்தினால் இன்று நாங்கள் நல்ல உடல் சுகத்தை பெற்றுக்கொள்வோமாக. வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படவும், எங்கள் வாழ்விலே நீர் கொடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய எதிர்கால நலன்கள் பொறுப்பெடுக்கப்படவும், ஆண்டவரே, மகிமை நிறைந்த கரங்களால் நீர் எங்களை வழிநடத்த எங்கள் குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ள உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, என் நுகம் அழுத்தாது எளிதாய் இருக்கிறது, அதிலிருந்து உங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவரே, இதோ எங்கள் வாழ்வின் தேவைகள், கடன் பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், குடும்பத்தின் அமைதி இழந்த தன்மைகள் இவற்றையெல்லாம் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். நீர் தாமே சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடிக்கவும், எங்கள் காலச்சூழல்கள் மாறவும், எங்களில் இருக்கிற இந்த பொல்லாப்பின் ஆவியிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும், குடும்பத்தில் ஒற்றுமையும் சமாதானமும் எப்போதும் விளங்கும்படியாக உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்து எங்கள் வாழ்வின் தேவைகளை சந்தித்து எல்லா நிலைகளிலும் எங்கள் குடும்ப உறவுகளை பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.